நாடுகள் சபையினால் 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30 சர்வதேச காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 30 சர்வதேச காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தினம் இலங்கையிலும் அனுஷ்டிக்கப்படுகிறது. இலங்கையில் ஆட்கடத்தல்களும் காணாமல் போதலும் 1980ஆம் ஆண்டிலிருந்தே தொடர்ந்த வண்ணம் உள்ளன. இலக்க தகடுகளற்ற வெள்ளை வேன்களில் வரும் இனம் தெரியாத குழுக்களினால் பலவந்தமாக இந்த வாகனங்களுக்குள் ஏற்றப்படும் நபர்கள் பின் காணாமல் போகின்றனர். உலகில் இலங்கையிலேயே அதிகமானோர் காணாமல் போவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் 1983 தொடக்கம் 2009 வரை நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது சுமார் 1,40,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமலாக்கப்பட்டவர்கள் எவரும் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவோ அல்லது இறந்ததாகவோ இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இவ்வாறான நிலையில் காணாமலாக்கப்பட்ட தங்களது உறவினர்களை மீட்பதற்காக அவர்களின் உறவினர்கள் ஆகஸ்ட் மாதம் 30 இன்று வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் சர்வதேச நீதி கோரி தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் தொடர் சுழற்சி முறையிலான போராட்டம் வவுனியா நகரில் சுமார் 3000 நாட்களை கடந்து இன்றும் நடைபெற்று வருகின்றது. ஆயுத மௌனிப்புடன் 2009ஆம் ஆண்டு யுத்தமானது மிக பெரும் இனவழிப்பினூடாக முடிவுறுத்தப்பட்டது. முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு முன்னரும் அதன் பின்னரும் சிறுவர்கள் பெண்கள் உட்பட பலர் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் நடைபெற்ற யுத்தகால பகுதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகளவில் காணப்படுகிறார்கள். இலங்கையில் சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்ற யுத்தம் அதற்கு பின்னரான காலத்தில் அன்றைய அரசாங்கத்தினாலும் இராணுவத்தினாலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், தமிழ் மக்கள், தமிழ் அரசியல் கட்சிகள் போன்றன இராணுவத்திடம் ஒப்படைத்த பிள்ளைகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை பெற்று தருமாறு பல போராட்டங்களை முன்னெடுத்த போதும் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் இன்றும் தேடல்கள் தொடர்ந்த வண்ணமே காணப்படுகின்றன. தந்தையை, தாயை, பிள்ளைகளை, பெற்றோரை, சகோதர சகோதரிகளை, உறவினர்களை, நண்பர்களை தேடும் எத்தனையோ உறவுகள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யுத்தம் நிறைவடைந்து 16 வருடங்களுக்கு மேல் கடந்திருந்தாலும் இன்னும் தமது உறவுகளை கண்ணீருடன் தேடும் மக்களாக வடக்கு கிழக்கு மக்கள் காணப்படுகிறார்கள். முள்ளிவாய்க்கால் இனவழிப்பும் செம்மணி மனித புதைகுழி உட்பட பல மனித புதைகுழிகளும் சித்திரவதை முகாம்களும் இனப்படுகொலைக்கான முக்கிய ஆதாரங்களாக எம் கண்முன் நிலைத்து நிற்கின்றன. ஜனாதிபதி, ICRC, மனித உரிமை ஆணைக்குழு, போலீஸ் உள்ளிட்ட பல தரப்பினரிடம் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் காணாமலாக்கப்பட்டோர் விடயம் தொடர்பில் ஒரு தீர்க்கமான முடிவு இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதே நிதர்சனம். இவை அனைத்தும் சர்வதேச விசாரணை ஒன்றின் கீழ் முறையாக விரைந்து விசாரிக்கப்பட வேண்டும். சர்வதேச நீதி விசாரணை கால தாமதமின்றி நடாத்தப்பட வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் பெற வேண்டிய உண்மையான நீதியும் அவர்களது பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் சர்வதேச சமூகத்தின் செயற்பாடுகள் இன்றியமையாதவையாகும். புதைகுழிகள், உயிர் பிழைத்தோரின் சாட்சியங்கள், மனித உரிமை அறிக்கைகள் இவை அனைத்தும் இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள். சர்வதேச விசாரணை மட்டுமே உண்மையை வெளிக்கொண்டு வந்து குடும்பங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.
வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள், உயர்சாணியர் ஐநா மனித உரிமைகள் பேரவை உள்நாட்டு விசாரணை பொறிமுறையை முற்றாக நிராகரித்து சர்வதேச நீதி பொறிமுறையை கோருகின்றோம். 30/8/2025 இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் உலகளாவிய ரீதியில் அதிக எண்ணிக்கையிலான காணாமல் போனவர்களை கொண்ட ஒரு நாட்டில் நீதிக்கான எங்கள் போராட்டத்தில் உறுதியாக இருந்து வருகின்றோம். இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் நீதியை நிலைநாட்டுமாறு சர்வதேச சமூகத்தை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்ளுகின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் என்பது உலகளாவிய ரீதியில் ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் முழு மக்களுக்கும் எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துகிறது. முதலாம் உலகப் போர் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் போது தோன்றிய பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள சமூகங்களை இலக்கு வைத்து இன ஒடுக்குமுறையின் கருவியாக மாற்றியுள்ளன. பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் என்பது மிகவும் நயவஞ்சகமான ஆயுதமாகும். இது முழு சமூகத்துக்கும் நீண்டகால துயரத்தையும் உளவியல் சித்திரவதைகளையும் ஏற்படுத்துகின்றது. ஈழத்தை பொறுத்தவரையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் முள்ளிவாய்க்காலில் ஆரம்பிக்கவில்லை. எமது உரிமை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு இலங்கை அரசானது ஈழத்தமிழர் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட இன ஒடுக்குமுறையை கருவியாக இணைத்து பாவித்து வந்துள்ளனர். முள்ளிவாய்க்காலில் உச்சகட்டத்தை அடைந்த இலங்கையின் இனப்படுகொலை போரின் இறுதி கட்டத்தில் 1,46,679 பேர் கொல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளனர். அவர்களது உறவினர்களால் இலங்கை பாதுகாப்பு படையினரிடம் 21,000க்கும் மேற்பட்டவர்கள் ஒப்படைக்கப்பட்டு பலவந்தமாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை ஒரு திட்டமிட்ட தந்திரோபாயமாக இலங்கையில் பலவந்தமாக காணாமல் போகச் செய்தல் நிகழ்த்தப்பட்டுள்ளது. இது அவர்களின் திட்டமிட்ட இன அழிப்பு கணிசமான பங்களித்துள்ளது. போரின் இறுதி கட்டத்தில் 59க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். பின்னர் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் என்ன நடந்தது என சர்வதேசத்திடம் நீதி வேண்டி தொடர்ந்து போராடி வருகின்றோம். 59க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் வலு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுவதில் இலங்கை உலகில் முன்னணியில் உள்ளது. சிறுவர் உரிமைகளையும் நிலைவுறுத்தும் இனப்படுகொலையை வரையறுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசை திருப்திப்படுத்துவதும் கால அவகாசம் கொடுப்பதும் எமது மக்களுக்கு ஆழ்ந்த வேதனையை அளிக்கின்றது. தமிழர் உரிமை போராட்டத்தின் போது வலு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மற்றும் கொல்லப்பட்டவர்கள் உட்பட சரணடைந்தவர்களின் கதி என்ன என்பதை இலங்கை அரசு வெளிப்படுத்த சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்து மிக விரைவாக சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும். போர் முடிவடைந்த பின்னர் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் 350க்கு மேற்பட்ட உறவினர்கள் நீதிக்காக போராடும் போது தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என அறியாமலே இறந்துள்ளனர். இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதகுழி மன்னாரில் உள்ள சதோசா மனித புதகுழியாகும். அங்கு 28 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் உட்பட 376 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. இலங்கையில் இரண்டாவது மனித புதகுழியாக தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயான புதகுழி பதிவாகி உள்ளது. குழந்தைகள் உட்பட 169 பேரின் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. திருக்கேதீஸ்வரம் மனித புதகுழியிலிருந்து 82 மனித உடலங்களில் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கொக்குத்தொடுவா மனித புதகுழியின் அகழ்வு பணி நிறைவடைந்த நேரத்தில் 52 நபர்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டன. மேற்படி புதகுழி எவையும் விசாரிக்கப்படவில்லை. அத்துடன் எமது தாயகத்தின் ஏனைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் சிங்கள இராணுவம் மற்றும் சிங்கள காடியர்களால்
எம் உறவுகள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக அடையாளப்படுத்தப்படும் இடங்களும் அகழ்வு பணி நடைபெற வேண்டும். எனவே சர்வதேச சுயாதீன விசாரணை குழுவை நியமிக்க வேண்டும் என ஐநா மன்றத்தை கோருகின்றோம். இலங்கை தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இலக்கமிடப்பட்ட தங்களது 8ஆம் தேதி 60/21 இலக்கமிடப்பட்டுள்ள தங்களது அறிக்கை இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சில அடிப்படை பிரச்சனைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் நீங்கள் இதுவரை இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக குற்றவாளிகள் தண்டனைக்கு உட்படுத்தப்படாமல் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட சர்வதேச போர் குற்றங்களுக்கு நீண்ட காலமாக தாமதித்து வந்த நீதியையும் பொறுப்பு கூறலையும் உறுதி செய்யவும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு கிடைத்த வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு இலங்கை அரசுக்கு ராஜதந்திர அடிப்படையில் நீங்கள் அழைப்பு விடுத்துள்ளீர்கள். பொறுப்பு கூறல் தொடர்பான தங்களது மேற்படி கருத்து கடந்த 76 ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா அரசின் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு தொடர்ந்தும் கட்டமைப்பு சார் இனவழிப்புக்கு முன்கொடுத்தவாறு சர்வதேச நீதிக்காக காத்திருக்கும் தமிழ் மக்களாகிய எமக்கு பாரம்பரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வருகின்ற 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தொடங்கவுள்ள ஐநா மனித உரிமை கூட்டத்தொடரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் உரியவர்களுக்கு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக உண்மை கண்டறியப்பட்ட பதில் விரைந்து வழங்கப்படுவதுடன் பாதிக்கப்பட்டோரின் சாட்சியங்களை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும். திட்டமிட்ட இனப்படுகொலை மேற்கொண்ட இலங்கை அரசை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி விசாரணை ஆரம்பிக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரையும் உறுப்பு நாடுகளையும் கோருகின்றோம். நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்குவதற்காக சர்வதேச பொறிமுறைகளின் ஊடாகவும் தீர்க்கமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தை வேண்டி நிற்கின்றோம். போர் முடிவடைந்து 16 வருடங்களாக நீதி கோரியும் பின் இன்றுடன் 3114 நாட்கள் தொடர்ச்சியாக வீதி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். எமது போராட்டத்தை இலங்கை அரசால் அடக்க முடியாது. இன்று எங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை தேடுவதற்கும் இனப்படுகொலைக்கான நீதியை சர்வதேச பொறிமுறைகள் மூலம் தேடுகின்ற எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம். தலைவர் யோராசா கனகரஞ்சினி வனிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் செயலாளர் சீனா ஜெனிட்டா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிரதிகள் செயலாளர் நாயகம் ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை, மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகளின் தூதுவர்கள். நன்றி. பரமானந்தம். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட தலைவர். எனது 2 மகன்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட நாட்களில் வீதியாக நாங்கள் இணைந்து சர்வதேசத்திடம் நீதி கோருகின்றோம். இலங்கை அரசாங்கம் எங்களுடைய எந்தவித கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோமாக இருந்தால் பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லிசைல்லா ஒப்பந்தம், இறுதியாக தமிழீழ விடுதலை புலிகளோடு இலங்கையிலே சுனாமி கட்டமைப்பு மிகவும் ஒரு சிறந்த கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டமைப்பை இந்த ஜனாதிபதி அவர்களால் குழப்பி அந்த அரசாங்கத்திலிருந்து வெளியேறினார். எனவே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இவர்கள் எங்களுக்கு தீர்வு வழங்குவார்கள் என்று எண்ணவில்லை. நாங்கள் இறப்பதற்கு முன் எல்லாருமே நான் நினைக்கின்றேன் எங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற பலிந்து காணாமல்பட்ட உறவுகள் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்றோம். அனைவரும் வருத்தமாக இந்த 16 ஆண்டுகளாக அலைந்து இறக்கும் நிலையில் இருக்கின்றோம். இறக்கின்ற பொழுதாவது எங்களுடைய பிள்ளைகளுடைய செய்தியை எங்கள் காதுகளில் கேட்டு இறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். உண்மை கண்டறியப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் இருக்க வேண்டும். குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதியினூடாக தமிழ் சமூகம் இந்த
இந்த நாட்டிலே வடக்கு கிழக்கிலே உள்ள தமிழர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையோடு நாங்கள் இறுதி கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சர்வதேசத்தை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம், தயவு செய்து இலங்கை அரசாங்கங்களுக்கு தீர்வு கொடுத்த போதும் தரிசன அறிக்கையில் இருந்த அனைத்து அறிக்கைகளும் எல்லாருமே சொன்னார்கள், இலங்கை அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை. எனவே தயவு செய்து சர்வதேசம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற நாடுகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த முறையாவது சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையிலே நடைபெறப் போகும் இந்த கூட்டத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை முன்கொண்டு வர வேண்டும் என்று நட்பு நாடுகளையும் எங்களுக்கு நட்பாக இருக்கின்ற உலகத்தில் உள்ள உறவுகளையும் வேண்டுகின்றோம். நன்றி. இன்று ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம். ஐக்கிய நாடுகள் சபையினாலே ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினர் இன்றைய தினம் வடக்கிலும் கிழக்கிலும் 2 பாரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே வடக்கிலே இந்த போராட்டம் காலையிலே 11 மணி அளவிலே கிட்டுப்பூங்காவிலே ஆரம்பித்து இப்பொழுது செம்மணியிலே நிறைவடைந்திருக்கிறது. 2009க்கு பிற்பாடு யுத்தம் மௌனிக்கப்பட்ட சூழ்நிலையிலே கடந்த 16 வருடங்களாக எங்களுடைய தாய்மார்கள் தங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக, பிள்ளைகளாக இருக்கலாம், கணவன்மாராக இருக்கலாம், தந்தையர்களாக இருக்கலாம், எங்களுடைய அனைத்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளையும் தேடிய அவர்களுடைய போராட்டம் இந்த கொடுமையான வெயிலிலும் ஒவ்வொரு வீதியாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த ஒரு சூழலிலே சர்வதேச சமூகம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை உள்ளிட்ட சர்வதேச சமூகம் இதற்கான ஒரு சர்வதேச நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாய்மார்களுடைய வலிமையான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த ஒசலப் ப்ராஜெக்ட் என்பதன் ஊடாக சாட்சியங்களை தேடுகின்ற முயற்சி மற்றும் ஏனைய முயற்சிகளை கடந்த 16 வருடங்களாக ஒவ்வொரு தீர்மானங்களை நிறைவேற்றி செய்த அடிப்படையிலும் எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு, உறவுகளை தேடுகின்ற பயணத்துக்கு எந்த நீதியும் இதுவரை கிடைக்கவில்லை. ஆகவே இனியும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்துக்கு கீழே கொண்டு வரப்படுகின்ற எந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும், எந்த ஒரு பொறிமுறையாக இருந்தாலும் அது காலம் கடத்துகின்ற முயற்சியாக இருக்குமே தவிர எங்களுக்கான நீதியை பெற்றுத்தரப்போவது இல்லை. 350க்கும் மேற்பட்ட உறவுகள் கடந்த 16 வருடங்களிலே நாங்கள் இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலேயே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுக்கான நீதி உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற வகையிலே எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய 60வது கூட்டத்தொடரிலே இந்த இனப்படுகொலையை செய்திருக்கக்கூடிய, இன அழிப்பை செய்திருக்கக்கூடிய அத்தனை இனப்படுகொலையாளிகளையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை நிறைவேற்ற வேண்டும். மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளராக இருக்கட்டும், உறுப்புரிமை நாடுகளாக இருக்கட்டும், அனைவரும் சேர்ந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அவர்களுக்குரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்பதன் ஊடாக இனப்படுகொலை, இன அழிப்பு இங்கே நடைபெற்றது என்பது நிறுவப்படுகின்ற அதே நேரம் எங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த பயணத்துக்கான ஒரு சர்வதேச நீதி எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதனைத்தான் எங்களுடைய தாய்மார்களோடு இணைந்து பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமும் சர்வதேச சமூகத்திடம் விடுக்கின்ற வேண்டுகோளாக இருக்கிறது. அதே போல எங்களுடைய உறவுகள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த போராட்டம் எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை, எமது இறுதி இலக்கு அடையப்படும் வரை தொடர்ச்சியாக நடைபெறும். அந்த அடிப்படையிலே அனைத்து போராட்டங்களிலும் எங்களுடைய தாய்மார்கள் இன்றும் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அந்த வேதனையோடு அவர்கள் இருக்கின்ற அந்த சூழல், அந்த பின்னணி மிகவும் வேதனைக்குரியது. அதனை கருத்திலே கொண்டு அனைவரும், அனைத்து சர்வதேச அமைப்புகளும் இதிலே தலையிட்டு இலங்கை அரசுக்கு அழுத்தத்தை பிரயோகிப்பதன் ஊடாக சர்வதேச நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது, அதற்கு ஒரு தீர்வை தருவேன் என்று இன்றைய அனுர அரசாங்கம் பல வாக்குறுதிகளை சொல்லியிருந்தாலும், எங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது என்று சொல்லியிருந்தாலும் இதுவரை எந்த ஒரு முன்னேற்றமும் எந்த விடயத்திலும் நடைபெறவில்லை, ஏனைய விடயங்களிலும் நடைபெறவில்லை. ஆகவே உள்ளகத்திலே எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரே நிலைப்பாட்டைத்தான் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பதை இது எடுத்துக்காட்டி நிற்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்றோம். அதனோடு சேர்ந்து எங்களுடைய உறவுகளோடு, தாய்மார்களோடு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமும் இந்த போராட்டத்திலே தன்னுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி நிற்கின்றது. நன்றி.
90ஆம் ஆண்டுகளிலிருந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய இந்த ஆக்கிரமிப்பு யுத்தகால பகுதியிலே அவசர கால சட்டம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி பல ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள், யுவதிகள், குடும்ப தலைவர்கள் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியாமல் இருக்கின்றது. குறிப்பாக இறுதிப் போரிலே முள்ளிவாய்க்காலிலே இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள், அந்த போராளிகளோடு சேர்ந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் என்று பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரை வெளிப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. அந்த சரணடைதல் நடந்த பொழுது அந்த பகுதியிலே கடமையில் இருந்த தளபதிகளிலிருந்து, இராணுவ தளபதிகளிலிருந்து அடிமட்ட சிப்பாய் வரைக்கும் யார் அங்கே கடமையில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது தொடர்பான சகல தரவுகளும் அரசாங்கத்திடம் இருக்கின்ற பொழுது இந்த கையளிக்கப்பட்டவர்களை பொறுப்பேற்ற அந்த இராணுவத்தினர் இந்த கையளிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக பதிலளிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அதே போன்று இந்த இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் யாழ்ப்பாண குடாநாடு வந்த பிற்பாடு 95ஆம் ஆண்டு இறுதி பகுதிக்கு பின்னர் பல ஆயிரக்கணக்கானவர்கள் இராணுவத்தினராலே கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களில் கணிசமானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக அந்த கொலையிலே சம்பந்தப்பட்டு அந்த கொலை செய்து புதைப்பதிலே சம்பந்தப்பட்ட இராணுவ சிப்பாய்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பான முழு உண்மைகளும் வெளிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும். உள்ளக விசாரணை மூலமாக ஒருபொழுதும் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக கண்டறிய முடியாது. அதேபோன்று இனப்படுகொலைக்கான நீதியையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையிலே நாங்கள் இந்த சர்வதேச சமூகத்திடம் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம், அதனுடைய ஆணையாளரிடம், அதிலே அங்கம் வகிக்கின்ற 47 நாடுகளிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த பொறுப்புக்கூறல் தொடர்பான விவகாரத்தை 12ஆம் ஆண்டிலிருந்து 13 வருடங்களாக நீங்கள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கி வைத்து இந்த இனப்படுகொலை செய்த காணாமலாக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர்கள் தொடர்ந்தும் தப்பித்துக் கொள்வதற்கு மட்டும்தான் வழிவகுத்திருக்கிறது. மாறாக இந்த காணாமலாக்கப்பட்டதோடு சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள், இனப்படுகொலையோடு சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள் பலர் இன்று உயிரோடு இல்லை. குறிப்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான சாட்சியங்களாக இருக்கக்கூடிய அம்மாக்கள் அல்லது அப்பாக்கள் கிட்டத்தட்ட 350 பேர் வரையிலே இறந்து விட்டார்கள். அப்போ இனிமேலும் ஒரு குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை ஆரம்பிக்காமல் காலத்தை இழுத்தடிப்பது என்பது எஞ்சியிருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த சாட்சியங்களை நீதிமன்றத்துக்கு முன்னால் வழங்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும். ஏற்கனவே OISL என்று சொல்லப்படுகின்ற விசாரணை பொறிமுறை ஊடாக திரட்டப்பட்ட சாட்சியங்கள், அதற்கு பிற்பாடு 21ஆம் ஆண்டிலே ஒஸ்லெப் என்று சொல்லப்படுகின்ற சாட்சியங்களை திரட்டுகின்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய அலுவலகம் ஊடாக திரட்டப்பட்ட சாட்சியங்கள் 10,000க்கும் அதிகமான சாட்சியங்கள் இருக்கிறது. அதற்கு அது போதாதென்று இன்னும் ஒரு தடவை சாட்சியங்களை திரட்டுவதற்கான அலுவலகம் வேண்டும் என்ற ஒரு கருத்தும் சில தரப்புகளால் முன்வைக்கப்படுகின்றது. இதன் மூலமாக இன்னும் 4-5 ஆண்டுகள் சாட்சியங்களை திரட்டுதல் என்ற பெயரிலே கால நீடிப்புகள் வழங்கப்படுமாக இருந்தால் எஞ்சியிருக்கின்ற சாட்சியங்கள் நீதிமன்றங்களிலே தங்களுடைய சாட்சியங்களை வழங்க முடியாத நிலைமை உருவாகும். அவ்வாறான நிலைமை உருவாகுமாக இருந்தால் இதுவரைக்கும் எங்களுடைய அம்மாக்கள் ஐநாவுக்கு வழங்கிய சாட்சியங்கள் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பயன்படுத்த முடியாத நிலைமை உருவாகும். ஆகவே கால தாமதம் இல்லாமல் உடனடியாக திரட்டப்பட்டிருக்கிற சாட்சியங்களின் அடிப்படையில் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடவடிக்கையை ஆரம்பிக்க வேண்டும். அதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தி உடனடியாக ஒரு நீதிமன்ற விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும். உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடாது. அதே நேரத்திலே சாட்சியங்களை திரட்டுதல் என்ற பெயரிலே மீண்டும் கால நீடிப்புகளை வழங்கி எங்களுடைய தாய்மாரை ஏமாற்றக்கூடாது. இனஅழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு நீதி கோருகிற எங்களுடைய மக்களை ஏமாற்றக்கூடாது. ஒரு உடனடியான ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை ஆரம்பிக்கக்கூடிய வகையில் இந்த விவகாரத்தை வருகிற செப்டம்பர் மாதத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்துதல் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். முருகையா கோமகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினத்தில் தமிழர் தாயக பிரதேசத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கை உள்ளக பொறிமுறையில் சர்வதேச விசாரணை தான் வேண்டுமென்ற கோரிக்கையினை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்றோம். உள்ளக பொறிமுறை என்பது வலிந்து காணாமல் ஆக்க செய்தவர்கள் இராணுவத்தினர்.
இந்த இராணுவத்தினுடைய அரசு தான் உள்ளக விசாரணையை நடத்தும் என்றால் அதில் எந்த விதமான நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை என்றதான் எங்களை அம்மாக்களுடைய கோரிக்கை. எனவே 1ஆம் தேதி அபிவிருத்திக்காக வருகை தர இருக்கின்ற இந்த ஜனாதிபதி அவர்கள் சர்வதேச விசாரணைக்கு இந்த அரசு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை எங்கள் தமிழ் மக்களுக்கு வெளிப்படையாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அதே நேரத்தில் நீண்ட காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 16 ஆண்டுகள் கடந்து யுத்தம் முடிந்தும் இன்றைக்கும் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய விடுதலை செய்தியையும் தமிழ் மக்களுக்கு கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அபிவிருத்தி என்பது அபிவிருத்தி மட்டும் எங்களுடைய வலிகளையும் வடுக்களையும் போக்காது. எங்களுடைய கண்ணீருக்கு முடிவை கட்டிக்கொண்டு இந்த நிரந்தர அபிவிருத்தியை நோக்கி இந்த அரசு முன்னெடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சர்வதேச அதாவது பன்னாட்டு விசாரணை வேண்டுமென்றதுதான் எங்களோட மக்களின் கோரிக்கை. இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நேற்றல்ல இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் நெடுக இந்த எல்லோருமே சொல்லி கொண்டு தான் பாரோம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மட்டுமல்ல, எல்லோருமே சொல்லி கொண்டு தான் பாரோம். புதைகுழிகள் எங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றன. என்னை பொறுத்தவரையில் சாட்சின்றது இந்த புதைகுழிகளில் இருந்து எடுக்கப்படுகின்ற எலும்புக்கூட்டு தொகுதிகள் சாட்சியாக இருக்கின்றன. இந்த புதைகுழிகளில் இருந்து எடுக்கப்படுகின்றவை எங்களுடைய இன அழிப்புக்கு சாட்சி. அதை யாரும் மறக்க முடியாது, யாருமே மறக்க முடியாது. கொக்கு தொடுவாய் புதைகுழி மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலும், முல்லைத்தீவு மாவட்டம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதைகுழிக்கான சான்றுகள் ஏற்கனவே இருக்கின்றன. அந்த வகையில் செம்மணி இன்றைக்கு செம்மணியை அகல 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 அங்கே இருந்து எங்களுடையவர்களின் உடலங்கள் இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுக்கு பிறகு என்ன உங்களுக்கு நீதியை சர்வதேசம் தர வேண்டும் என்றுதான் எங்களுடைய மக்கள் கேட்கின்றார்கள். இதை தவிர இன்னும் ஒன்று சொல்லுகின்றேன். செம்மணி கூட நீங்கள் புதைகுழி தோன்று இது காட்டே இல்லை. ஆனால் தோண்டப்படைக்குள்ள வந்த கொக்கு தொடுவாய் கொக்கு தொடுவாயில் நீர்வளங்கள் பிரிவு தோண்டேக்குள்ள தான் வெளிப்பட்டது. இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே பாராளுமன்றத்திலும் சரி மற்ற இடங்களிலும் சரி சொல்லியிருக்கிறேன். இந்த விகாரைகள் வட்டுவாகலில் கட்டப்பட்டிருக்கிற விகாரை தோண்டப்படணும், அல்லது உங்களோட நவீன கருவிகளால் அது ஆழ என்ன இருக்குன்றது காட்டப்படணும். வட்டுவாகலில் கேப்பாப்பிலவில் இறுதியாக சரணடைந்த அந்த போராளிகள், இறுதியாக சரணடைந்த மக்கள், போராளிகள் மட்டுமல்ல மக்களையும் பிடிச்சதான் இராணுவம். அந்த இடத்துல கொண்டு போய் வட்டுவாகலின்ற இக்கரை என்று சொல்லக்கூடிய கன்னிய கோயிலுக்கு அருகால இருக்கிற பாதையில் கடற்கரை நோக்கி போனதுக்கு கொண்டு போன பஸ்ஸுகளில் கொண்டு போன அந்த ஆட்களை திருப்பி கொண்டே இல்லை. அப்படின்னா இங்கே தமிழர்கள் தனித்தமிழ் சைவ தமிழ் இருக்கிற இடத்துல ஒரு விகாரை அதில் ஏன் அந்த விகாரியை தோண்டுங்கோ, கொண்டு போன பஸ்ஸுன்னா கேப்பாப்பில் தோண்டுங்கோ. அப்போ தோண்ட முடியாது. நீங்கள் எங்களுக்கு பேக்காட்டுறீங்களா? எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா? எங்களோட இனத்தை அழிச்சு போட்டு நீங்கள் செய்கிற அட்டகாசங்கள் இது ஏன் சர்வதேசம் பன்னாடுகள் ஏன் பார்த்து கொண்டிருக்கு? சரியான பன்னாடுகளாக இருந்தால், சரியான பன்னாடுகளாக நீதியை எங்களோட மக்களுக்கு வழங்குகிற நோக்கம் உங்களுடைய நெஞ்சில் மனதில் ஈரமாக இருந்தால் நிச்சயமாக பன்னாட்டு பொறைமுறை தான் எங்களுக்கு வேணும். பன்னாட்டு நீதி விசாரணையை செய்ய வேணும். நாங்கள் இவையெல்லாம் நம்ம தயாராக இல்லை. இப்போது அரசாங்கம் சொல்லிக்கொண்டிருக்குது எங்களுக்கு. அப்படி என்றால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பன்னாட்டு விசாரணைக்கு இப்போதைய அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆக்கப்பட்ட அமைப்புடன் இணைந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக கிட்டுப்பூங்காவிலிருந்து செம்மணி நோக்கியான ஒரு நடைபவனி ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். எங்களுடைய யுத்தம் மௌனித்து இன்றுடன் 16 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. ஆனால் இன்றும் எங்களுடைய காணாமல் போன உறவுகளுக்கான எந்த விதமான ஒரு தீர்வும் ஸ்ரீலங்கா அரசிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை. அரசாங்கம் மாறுகிறதே தவிர எங்களுக்கான தீர்வுகள் இதுவரை எங்களுக்கான ஒருவித தீர்வுகள் கூட எட்டப்படவில்லை. அதனாலே தான் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறை மீது எங்களுக்கு விருப்பம் இல்லை, நம்பிக்கை இல்லா தன்மையின் காரணமாக நாங்கள் சர்வதேச விசாரணையை வேண்டி நிற்கின்றோம். இந்த யுத்தம் முடிவடைந்து இத்தனை வருட காலமாகி இந்த யுத்தத்திற்கு பின்னர் தங்களுடைய பிள்ளைகளை தேடி
போராடிய தாய்மார்களில் இன்று வரை 300க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் இயற்கை மரணம் கூட எதிர்க்கிறார்கள். அந்த அளவுக்கு அவருடைய போராட்டம் நீண்டு கொண்டு செல்கிறது. உண்மையிலே இந்த போராட்டத்துக்கான தீர்வு வந்து எங்களுடைய ஸ்ரீலங்கா அரசிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் யுத்தம் முடிவடைந்து இப்போது வரையும் எங்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்புகள், அடக்குமுறைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. திட்டமிட்ட பௌத்தமயமாக்கல், திட்டமிட்ட தொல்லியல் ஆக்கிரமிப்புகள், எங்களுடைய தமிழ் நிலங்களிலே அபகரிப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையிலே வந்து இன்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இணைந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக அவர்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டது. நாங்கள் இந்த நேரத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அதாவது சர்வதேசம் எங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எங்களுக்கான ஒரு சரியான ஒரு நீதியை சர்வதேசம் எங்களுக்கு பெற்றுத்தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை சர்வதேசம் எங்களுக்கு தரும் என்று நாங்கள் இன்று வரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். தேவரன் லைதர், தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இன்று சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோருடைய நினைவு தினம். ஆண்டாண்டு காலமாக யுத்தம் முடிந்து 16 வருடங்களாக இந்த நினைவு தினத்தினை இந்த மக்கள் தொடர்ச்சியாக வந்து அந்த தங்களுடைய உறவுகளை நினைவு கொண்டு வருகின்றார்கள். இந்த யுத்தம் தொடங்கி இல்லாவிட்டால் இந்த அகிம்சை ரீதியான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த யுத்தம் முடியும் வரைக்கும் எத்தனையோ உறவுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். வீடு புகுந்தோ இல்லாவிட்டால் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தோ காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த உறவுகளுக்கான தேடல்கள் வீதியோரங்கள் எங்கிலும் புகைப்படங்களுடன் எங்களுடைய உறவுகள் தொடர்ச்சியாக அவர்களை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் மாறி மாறி வந்த எந்த ஒரு இலங்கை அரசாங்கமும் இதற்கான நீதி பொறிமுறையை வழங்குவதாக எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு இவர்களிடம் நம்பிக்கையும் இல்லை. இப்போது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் கூட இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் OMB மாதிரி மற்றொரு மாற்று பொறிமுறையை வழங்குவோம் என்று தான் சொல்லிக்கின்றாரே ஒழிய மறுபடியும் அந்த OMB என்ற சுழலுக்குள் மீண்டும் எங்களுடைய மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. சர்வதேசம் மட்டும்தான் இவர்களுக்கான நீதிக்கான ஒரு விசாரணையை கொடுக்கும் என்று எங்களுடைய மக்கள் வந்து நம்புகின்றார்கள். இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக சொல்லியது இன்று வரை நீக்கவில்லை. மற்றும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லியது இதுவரை செய்யவில்லை. ஆகவே இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திலும் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. ஆகவே பொதுமக்களாக நாங்கள் இணைந்து சர்வதேசத்தினம் வருகின்ற செப்டம்பர் மாதமளவில் வருகின்ற தீர்மானத்தில் உறுதியாக மீண்டும் இந்த இனப்படுகொலை தீர்மானத்திலிருந்து தயவு செய்து எந்த ஒரு அரக்கலும் தயவு செய்து பின்வாங்கக்கூடாது. தொடர்ச்சியாக இந்த இலங்கை அரசாங்கத்தினை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரி இந்த மக்களுடன் தங்களுடைய உறவுகளை தேடித்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். செம்மணியிலே இன்றைக்கு 166 மனித எலும்புக்கூடுகள், மனித எச்சங்கள் வந்திருப்பதாக சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு அந்த எலும்பு எச்சங்களிலும் தங்களுடைய உறவுகள் இருக்கலாம் என்று தொடர்ச்சியாக இந்த காணாமல் போனோரினுடைய உறவினர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த கண்ணீருக்கும் அவர்களுடைய அந்த கேள்விக்கும் பதில் வந்து வழங்க வேண்டும் சர்வதேச நீதி விசாரணையின் ஊடாக என்று கூறி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் வந்து நிற்கின்றோம். நன்றி.